Hi friends, welcome to Recipes and Blogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சென்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வெள்ளை சுண்டல் வச்சு பண்ணுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு நேம் காபூலி சன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபுட் ரிவ்யூ வீடியோஸில் ட்ரெடிஷ்னல் ஒமானி ஃபுட் டேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா காபூலி ரைஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இப்போது இந்த சன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னா அது கூட 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விதவிதமாக அந்த எண்ணெய் சேர்த்து அந்த பிரியாணி பண்ணும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இது கூடவே பட்டையும் சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 இன்ச் அளவு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிரியாணி இலை சின்னதாக இருந்தது அப்படின்னா 2 ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இலையாக இருந்தது அப்படின்னா 1 ஆட் பண்ணால் போதும். சின்ன இலையாக இருக்கிறதுனால நான் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கல்பாசி இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இங்கே கல்பாசி இல்லாதனால அது சேர்க்கல. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கான அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. இப்போது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ண போகிறேன், அதனால் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அதோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் கலர் நல்லா மாறி சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா கேரமலாக வதங்கணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடிக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு இடிக்கிற கல், அதில் இடித்து ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த வெங்காயம் கூட நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போடும் பொழுது ஒரு சிலர் சாப்பிடும்போது தக்காளி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக சாப் பண்ணோம் அப்படின்னா அந்த எடுத்து வைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு, நல்லா வதங்கியிருக்கு, அதில் இந்த ஜூஸ் நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை சுண்டலை 1 கப் அளவு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டல் மட்டும் இப்போ ஆட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கிட்டோம். இந்த டைமில் மசாலா பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுறேன், நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளி சுண்டல் கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா பவுடர் இந்த இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் அதை வதக்கிட்டு இருக்கும் பொழுதே அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த டைமில் நம்ம கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற சீரகசம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக கீ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது ஜீரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சீரகசம்பா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி தான் நான் இப்போது சேர்த்துருக்கேன். 1 கப்பு சுண்டல் எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சுண்டல் எடுத்திருக்கேன், 2 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கழுவிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். அந்த ரைஸ் இப்போ சேர்த்து அந்த சுண்டல் வெங்காயம் தக்காளி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக 3 டம்ளர் கணக்கு வச்சுக்கலாம். 3 டம்ளர் அளவு நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். 2 மடங்காக ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு எப்பவும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் தான் அடிப்பிடிக்காமல் ரொம்ப குழஞ்சி இல்லாமல் கிடைக்கும். அதனால் நான் ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக
ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான இலைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு புதினா, அடுத்து ஒரு கை அளவு மல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்தா தான் குக்காகி ஃபைனலாக கிடைக்கும் பொழுது கரெக்டான உப்பு அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சால்ட்டோட டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கலர் சூப்பராக கிடைக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பும் செக் பண்ணி போட்டாச்சு. இப்போது அந்த தண்ணி ப்ளஸ் அந்த அரிசி எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது குக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் எடுங்க. விசில் வந்து ஆஃப் பண்ணி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் ஆறின பின்னாடி கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வரும். அதே சூட்டோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறின பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக உதிரியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக குக்கம்பரும் ஆனியனும் கட் பண்ணி போட்டு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.